கைஸ், கோயம்புத்தூர்ல உள்ள சூலூர்ல வந்து இவனுங்க என்ன பண்ணிக்கிறான்னா, ஒரு 10 வயசு குழந்தை. குழந்தை கடைக்கு போய்க்குது கைஸ். குழந்தை கடைக்கு போன்னு என்ன பண்ணிட்டுக்கிறான், பைக்ல கடத்தின்னு போயிட்டுக்கிறான். கடத்தின்னு போயிட்டு கண்ணாம்பாளையம் ஏரியாமே அது. அந்த ஏரியில என்ன பண்ணி அந்த குழந்தைய தேடி இருந்திருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கிடைக்கல. அப்புறம் அந்த குழந்தைய தேடும் போது அந்த ஏரியில வந்து மீட்டிருக்காங்க கைஸ். எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனுங்க வந்து இந்த நாட்டில் சுற்றுறானுங்க பாருங்க, அவ்வளோ தைரியமா. இவனுங்கெல்லாம் மாரி ஆளெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சாவடிக்கணும். அப்பதான் இவனுங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். சிஎம் சார் கண்டிப்பாக அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களோட மரணம் வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இது வந்து வெளிப்படைத்தன்மையாக ஆக்குங்க. அப்பதான் இங்கே வந்து குற்றங்கள் நிறைய குறையும். இல்லைன்னா இப்படிதான் போவானுங்க, ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல வெளியே வந்துருவானுங்க. அப்படிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. அவனுக்கு கடுமையான தண்டனை, அவனுக்கு வெளிப்படையா மக்கள் முன்னாடி அவனுங்களை பண்ணாதான் அடுத்தவன் பண்றது தயங்குவான், யோசிப்பான். ஓகே காய்ஸ், பி சேஃப் காய்ஸ், தேங்க்யூ.